நாளைக்கு லவ் ஃபர்ஸ்ட் டே வருது. போன வருஷமும் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியல. இந்த வருஷம் முன்னாடி எப்படியாச்சும் ப்ரொப்போஸ் பண்ணி போடுவான். ஆனால் வாயால் சொன்னால் சரி வராது போல. அதை கவிதை மாதிரி ஒன்றுக்கு கொடுப்போம். ஆனால் தான் எனக்கு தான் கவிதை எழுத தெரியாது. அப்ப என்ன யோசிச்சு பண்ணிக்கிற மாதிரி கிடக்கு என்ன அவளுக்கு என்னென்ன அந்த பிள்ளையளவு நான் தெரியும். அந்த பிள்ளையோ அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவோம். ஓ போன வருஷமும் ப்ரொப்போஸ் பண்ண ஆகுது. ஏன் எனக்கு கவிதை ஒன்றும் எழுத தெரியாது. வாயால சொல்லி பிரிய யோசனை. அண்ணன் இருக்கேன்னு பயப்படுறேன். என்ன கவிதை வேணும்? என்ன மாதிரி கவிதை வேணும்? அவளண்ட அந்த மனசை டச் பண்ற மாதிரி வேணும். உன்னை பார்த்து லவ் பண்ணாட்டியும் நான் கவிதையே லவ் வரும் வேணும். இந்த முறைக்கே சொல்லுவா இதுல சரிதானே? என்ன மாதிரி கவிதைகள் வரப்போகுதுன்னு பாரு தம்பி. வடிவா கவிதான் முதலாவது கவிதை சொல்லுன்னு. ஆட்டு புழுக்க காஞ்சா ஏற்று. ஆட்டு புழுக்க காஞ்சா ஏற்று. உன் முகத்துல இருக்கு பரு. உனக்கு நான் தான் திரு. திருகண்டால் தெரியாது. திருமதி திரு. அப்படி உனக்கு நான் தான் திரு. எப்ப நீ சுமப்பா என்ற கரு. கொஞ்சம் பொறு. இத போய் நான் அவள்கிட்ட சொன்னேன்டா. இப்ப நடு தெரு. என்ன கவிதை சொல்ற நீ? இதுக்கு என்ன குறை? இதை விட ஒரு கவிதைண்டா நீ எங்க போறது? பாப்பா முன்னோட யோசிக்கிறேன். தம்பிக்கு அந்த கவிதை பிடிக்கலையே. அந்த கவிதையை கேள். சரி, இந்த கவிதை வடிவா எழுதி கொண்டே கொடு. திறமா இருக்கு இந்த கவிதை. இதை சொன்ன ஓகே சொல்லுவான். ஓகே. சரி. உனது உடம்பில் வடியும் வேர்வை இனி அதுதான் எனக்கு போர்வை. அது போக்கும் என்ற சோர்வை நீ எப்போ சொல்வ எனக்கு ஒரு தீர்வை. இப்ப நம்ம என்ன போர்வை வேர்வை சோர்வை என்னோட அழகா தீர்வை நீ கேட்கிற ஒரு முடிவை கேட்கிற தீர்வை சொல்லட்டு. இதை விட என்ன நீ கவிதை சொல்றாரு? இதை சொன்னேன்டா. நான் விட்டு விடுவா கடிக்கிறதுக்கு எனக்கு. நீ என்னடா இதை விட ஒரு கவிதை வைரம் மொத்தம் எழுதலாது. உண்மையிலே கவிதை எழுதுற நீ ஒண்ணு எதுக்க மோனைய பார்த்துதானே போர்வை வேர்வை சோர்வை தீர்வை. இந்த கவிதையும் பிடிக்கலாட்டி நீ என்ன செய்யறது? தம்பி தம்பி சரி, என் மூளை இருந்த முழு என்ற மூளையை பயன்படுத்துற கவிதை எழுதி காட்டாசி கவிதை. சரி, இந்த கவிதை உனக்கு பிடிக்காட்டி பாப்போம். உனக்கும் பிடிக்கும் ஆளுக்கும் பிடிக்கும். வடிவாக்கு கட்டாயம் கட்டாயம். சரி ஓகே சரிதான். தோட்டத்துல இருக்கு பயிர், கரண்ட் தரும் பயர், கார்ல இருக்கு கியர், நீதான் இந்த உயிர் மயிர். கவிதை இந்த காலத்து பொடியல் இப்படி டக்காண்டு கதைக்குது. இதை விட என்ன நீ ஒரு கவிதை சொல்றாரு? நீங்களே சொல்லுங்க. இதை விட கவிதை சொல்லி இருப்போம். அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள். மச்சான் எப்படி இருக்கிற? அந்த நாள் எப்படி சுவங்க இருக்கிறோம். தான் பார்க்க வந்துறேன். கண்ண நாள் அப்புறம் இஞ்சால. ஓ தெரியும் தானே வேலையில. அப்படியா? என்னண்டா சொல்லு. இந்த ஆளை தெரியும் தானே? அவள் அவள் திவ்யா. அவள் என்னண்டால்றா ஒரே உண்டகாக தான். என்ன தெரியா ஒரே உண்டகாக தான் காய்க்கிறேன். ஓ தெரியுமா? நீ ஒரு அண்டைக்கு என்ன ஒரு கிழமைக்கு முதல்ல ஒரு மாதமாக என்ன கடைசியா என்ன பார்க்க வரைக்கும் ஒரு வெள்ளையில கருப்பு விழுந்த டீஷர்ட் போட்டேன். அந்த கோடு டீஷர்ட். ஃபைனல் லவ் ஃபர்ஸ்ட் வருது அதுக்கு அதைத்தான் போட்டு கொண்டு வரும். அவளுக்கு அது விருப்பமா இருக்கா? இல்ல நான் துவைக்கிறேன். நான் துவைப்பேன். பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. அதுதான் அவளுக்கு கேட்கிறேன். சரி, அதில் விட்டு போய் மற்றது என்னன்னா அடுத்த நாள் வரைக்கும் ஷூ ஒன்று போட்டு தெரியும். ஒயிட் கலர் ஷூ உண்டு. தனி ஒயிட் உண்டு, தனி வெள்ளையோ. அவளுக்கு அதுக்கும் விருப்பமா. சரி, அதே மாதிரி தான் இருக்கு. சரி, அதையும் கொண்டு போ. உண்மை சீரியஸ். மற்றது மச்சான் முந்த நாள் அந்த ஜெட் போட்டோ சரி அதுல நின்று நாங்கள் நானும் அவள் நீ கேட்கல. நீ போய்க்க அவள் கண்டாலும் நான் உன்னை கவனிக்கிறேன். பின்னேரம் 4-5 மணி இருக்கு. அப்ப டெனிம் ஜீன்ஸ் ஒன்று போட்டு கொண்டு போனேன். அவள்லாம் சொன்னவள் எனக்கு தெரியாது. அது கிளிக்கர் போட்ட மாதிரி ஒரு ஜீன்ஸ் சொன்னா அதுவும் அவளுக்கு விருப்பமா. அதே முருகா தந்தி என்றால் உதவியா இருக்கு. சரி, அதையும் கொண்டு வா. இந்த மணி கூட எப்ப கண்டாலும் தெரியாது. அதை எங்க இருக்கிற அவளுக்கு இன்னொன்று தெரியாது. நானும் அந்த ஜீன்ஸ் இதெல்லாம் போடுறேன். நீ போடுறத அது பிரச்சனை இல்லை. இப்ப யார் மணிக்குள்ள நேரம் பாக்குறாங்க? சும்மா கட்டி கொண்டு போறாங்க. சும்மா கட்டி அவள்கிட்ட விருப்பத்தை எனக்கு இல்லை. அவள் விருப்பப்படுறாள். என்ன தெரியாது. நீ போடுற எல்லாத்துலயும் விருப்பம். நீ என்ன 14 லவ் ஸ்டேக் மட்டும் ஒத்தா. சரிங்க, தந்தி என்ன பெரிய உதவியா இருக்கு. சரி, எப்ப ஒண்ணு தருவேன்? அடுத்தான் அதான் அப்படியே கொண்டு இல்லாம அந்த மட்டும் பண்ண நான் ஆல் பண்ணல. சரி 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 மச்சான், தேங்க்ஸ். சரி மச்சான், ஓகே. மச்சான்
இன்னொரு முக்கியமான நோய் கேட்க சொன்னவள்ரா. என்ன ஜட்டி வேணும் வேணும் ஜட்டி என்ன மச்சான் இப்படி கதைக்கிற? உன்னை விட எனக்கு ஆட்டா இருக்கிறாங்க. அவளும் ஏதோ உண்டு இல்லாததான் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறான். சரி சொல்லு என்ன வேணும். மோட்டர் சைக்கிளும் கேட்டவள்ரா. இதெல்லாம் தான் மாதிரி வரலாம். விருப்பம் நீ ஸ்டிக்கர்லாம் பூசா அடிச்சிருக்கிறா. அவளை பார்த்துட்டேன். தான் அடிக்கொண்டு வந்தேன். அந்த இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் உங்களுக்கு லவ் தெரியா ஒன்றும் தெரியாது. சாரி மேடம் குறைக்காக சரியா சரி அதையும் கொண்டு போ. பைக்கும் பாரு நாளை பின்னே பாரு. சரி பின்னே சரிதான். சரி கொண்டு போ. நான் பெட்ரோல் அடிக்கும். பெட்ரோல் அடி சரி. ஓ எப்போ கொண்டு போட்டு இப்ப இல்ல இப்ப வேலை நாளைக்கு பின்னரம் பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து பாடி ஒரு பேக்ல வச்சு பைக்கையும் விட்டு விட நாம எடுத்துக்கொண்டு போ. சரி சரி மச்சான் பாருண்ணா. சரி சரி போட்டு மறந்து போனேன். என்னடா அவன் திருப்பி வரேன் டிக்கனிக்க வர்றான். மச்சான் சொல்லு என்னண்டா முக்கியமான விஷயம் மச்சான் சொல்லு. அவள் இந்த என்ன இதோ சரியா மச்சான் அவள் லவ் ஸ்டேண்ட் இந்த ரூமை சுத்தி பார்க்கணும்னு சொல்லி கொண்டிருக்காள். ரூமோட ஓமாடா இந்த ரூம் ஒருக்கா பார்க்கணும் சுத்தி பார்க்கணும். எந்த ரூமுக்கு எந்த கிடக்கப்போது பழைய உடுப்பு கிழிஞ்ச சட்டியும் தான் கிடக்கு. அவள் என்ன இதோ தெரியா ரூமை கட்ட சுத்தி பார்க்கணும் மச்சான். நீ அந்த ரூம் ஒருக்கா பார்க்க விட அவள் வாரா. அதை பார்த்து என்ன செய்ய போறீங்க? அவள் ஆசைப்படுறாள் மச்சான் அந்த ரூமை தான் பார்க்கணும்ட்டு. நீ அந்த இடத்துல வச்சுட்டு போராட போட்டு வந்தீங்கன்னா என்னத்தை கேட்கிறேன் விளங்குது. என்ன மச்சான் இப்படியா நாங்கள் அவள் அந்த ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாள். நீ என்ற தரமாட்டிய மச்சான். எனக்கு தெரியும் தானே உங்களோட புத்தியல். உனக்கு பைக்கும் இல்லை ஒன்றும் இல்லை போகும்போது எங்கேயாவது போவாங்கால. அது என்ன மச்சான் வலிக்கிடு சரி வராது. நாளைக்கு சுத்தி பார்க்கறதுக்கு எவ்வளவு இடம் கிடக்கும். நாளைக்கு இந்த ரூமியா சுத்தி பார்க்கணும்னு 2 பேரும் நாளைக்கு இந்த கண்ணில் அம்பிட்டியலோ என்ன தெரியும் உங்களுக்கு என்ன பற்றி. லவ்வர் ஸ்டேக்கு வந்து சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் கிடக்கு. கோயில் கிடக்கு பீச் கிடக்கு அங்க இங்கன்னு போகலாம். குடங்கு சேட்டையிலோட 5 மந்தியலோ இருக்கு ஆக்கல எல்லாருக்கும். போவாங்களா